சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் வர வேண்டும் என்ற தலைப்புகளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய சபைகளிலும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். யூதா எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. இந்த யூதா இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். அவருக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அவரை சந்தேகப்பட்டார்கள், அவரை பரியாசம் பண்ணி இருந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு கூட எழும்பின பின்பு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவுக்கு ஒரு பாண்ட் சர்வெண்ட், ஊழியக்காரன் சொன்னால் ஒரு அடிமையைப் போல, அவர்களுக்கு நேரம் இல்லை, சம்பளம் இல்லை, தங்களை முழுசு அர்ப்பணித்து டோட்டலாக தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் பொதுவான இரட்சிப்பை குறித்து எழுத அவருக்கு ஆசை இருந்தது. ஆவியானவர் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்ற வார்த்தையை பற்றி எழுதும்படி ஆண்டவர் அவருடைய மனதை மாற்றினார், அவருடைய இருதயத்தில் பேசினார். அப்பொழுதே அந்த காலத்திலேயே உண்மையான விசுவாசம் மக்களுக்குள்ள இல்லாமல் வேறு விதமாய் விசுவாசத்தை பின்பற்றினார்கள். ரெண்டாவது, கிருபையை பற்றிய விஷயத்திலும் கூட அவர்கள் அந்த நாட்களிலேயே வித்தியாசமாக போய்விட்டார்கள். ஆகையினால்தான் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை பரிசுத்தவான்கள் அதுக்கு போராடணும் தைரியமாக. அதை விட்டுறக்கூடாது, உங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டு சிலர் தப்பாக போயிட்டாங்க. ஆகினால்தான் அந்த வார்த்தை ஆணித்தரமாக போட்டிருக்கிறது. இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் வரணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், உங்கள் வாழ்க்கையில் மெய்யாய் ஆண்டவரை பின்பற்றணும். உங்கள் விசுவாச வாழ்க்கையில் இப்போ போராட்டம் இருக்குது. இன்றைக்கி இந்த ராத்திரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னை பின்மாற்றத்தில் கொண்டு போகிறதுக்கும் தப்பான உபதேசத்துக்குள்ளே உன்னை இழுப்பதற்கும் பிசாசு பல விதத்தில் உன்னை போராடிக்கிட்டு இருக்கிறான். போன வாரத்தில் ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னார்கள், நான் 16 வயசில் இந்த இடத்துல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னை மாற்றினார், நான் அவரை பின்பற்றினேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தப்பான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு ஆள் எனக்கு சொல்லி என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை விட்டே போயிட்டேன், என் வாழ்க்கையெல்லாம் அது நஷ்டமடைந்து வேதனையாகி போய்விட்டது, விசுவாசத்தை விட்டு போய்விட்டேன். இப்போ தான் திரும்ப நான் ஆண்டவருக்குள்ளே வந்து என்னை ஆண்டவர் மகிமையாக மாற்றி அமைத்தார். போன வாரத்துக்குள்ளே நான் 22 பேருக்கு இப்போ சுவிசேஷத்தை அறிவித்து நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னபோது ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், விசுவாச வாழ்க்கையில் போராடாமல் விட்டுவிட்டால் சத்துரு பக்க வழியாய் நுழைந்து உங்களை மாற்றி விடுவான். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள்,
அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலேயே எழுதியிருக்கிறது. தேவனுடைய கிருபை என்று சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி விடுவார்களாம். பக்தியற்றவர்களானவர்கள் பக்க வழியாக உள்ளே நுழைந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுவார்கள். விசுவாசத்துக்காக போராடலைன்னா பக்க வழியாய் வந்த பக்தியற்ற சில ஊழியர்கள், பக்தியற்ற ஊழியர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். பக்க வழியாய் வந்தவர்கள் என்றால் திருடன் பக்க வழியா அப்படியே உள்ளே நுழைஞ்சிருவான். அவன் திருட வர்றதே தெரியாமல் உள்ளே நுழைந்து விடுகிற திருடர்கள் சபைக்குள்ளே இருப்பார்கள். பக்க வழியாய் வருவார்கள், நேர் வழியாய் வரமாட்டார்கள், பதுங்கி இருப்பார்கள். அவன் உபதேசத்தை பார்த்தா தப்பான உபதேசம் மாதிரி முதல்ல தெரியாது, ஆனால் அதுக்குள்ள தவறான கிருபையை பற்றி போதிப்பார்கள். உன்னுடைய போதனை மக்களை பாவத்திலிருந்து விலக்குகிற போதனையாக இருக்கணும். பக்தி விருத்தி அடைகிற போதனையாக இருக்கணும். அதை விட்டுட்டு பக்தியற்ற நிலைமையிலே போதனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது. லூஸ் லைஃப் ஆஃப் சின். பாவம்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லைங்க, பாவத்தை பற்றியே பேசாதீங்க, அப்புறம் ஸ்லாக்காக வாழ்ந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மக்களை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அந்த விசுவாச சத்தியத்தை மக்களை விட்டு பிரித்து விடுகிறார்கள். சினிமாவில் ஆடுறது போல ஆடலாம், பாடலாம், அப்படியே ஒரு குதித்து அதை அந்த ஆராதனைகளை நீங்கள் சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பாவமோ இல்லாட்ட பரிசுத்தமாக வாழணுமோ, கொஞ்சம் பக்தியாக இருக்கணுமோ, ஒரு தேவ பிரசன்னத்தை உணரணுமோ, அதெல்லாம் இல்லை. கழுத்தில் ஒவ்வொருத்தனும் கட்டிக்கிட்டு குதித்து ஒருத்தன் உதைச்சிக்கிட்டு அந்த பாடலை அப்படி தான் பாடுவாங்க. சில நேரம் அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இந்த கடைசி காலத்தில் போதனைகள் வருது. உண்மையான எழுப்புதல் வரும்போது ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள், ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கிடப்பார்கள். உண்மையான எழுப்புதல் பாவ உணர்வை கொண்டு வரும். ஆங்காங்கே ஜனங்கள் கூடி 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 ஜெபம் பண்ணுவார்கள். நல்ல ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை உருக்கிவிடும். என் வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட எழுப்புதல்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் போய் அந்த கூட்டங்களில் உட்கார்ந்துருந்தா இந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளை அப்படியே உயிர்ப்பிக்கும், அப்படியே ஆண்டவர்கிட்ட இழுத்து செல்லும், பாவ உணர்வு வரும். கூட்டத்தில் வந்திருக்கிற மக்கள் அழுது உருண்டு புலம்பி கதறுவார்கள். அந்த அனுபவங்களெல்லாம் பார்க்கும்போது வர வர இந்த நாட்களில் ரொம்ப ஸ்லாக்காக இருக்குது. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனோம், ஒரு ஆராதனை முடித்து வந்தோம், தூங்கினோம், சாப்பிட்டோம், நம்ம ஏதோ ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தோம். இப்படி தான் இருக்கே தவிர ஒரு மாற்றம் இல்லாமல் மக்கள் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி விடுவது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருக்கிறார், உங்களெல்லாம் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க மாட்டார். அந்த அன்பு பாவத்தை மூடும் என்று சொல்லுவது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவத்தை கழுவுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை மூடிக்கொள்ளும் என்று சொல்லுவது. கிருபை உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லுவதை விட கிருபை உன் பாவத்தை மூடி வச்சிருக்குன்னு சொல்லுவது. இப்படி தான் இந்த காலத்தில் உபதேசம் போகுது. அப்படி இல்லை. நீ தேவன் ஒளியாக இருக்கிறார், ஒளியில் இருந்தால் உன்னுடைய ஆண்டவருடைய ரத்தம் உன் பாவத்தை கழுவி உன்னை அப்படியே சுத்திகரிக்கும். நீ பாவத்தை அறிக்கை பண்ணணும், விட்டணும். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
வாழ்க்கையே மாறும். அதனால் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சத்தியத்தை நல்லா திடமாக போதிக்கிற ஊழியங்கள் இன்றைக்கு அவசியம் என்று பார்க்கிறோம். இந்த பிலேயாமின் உபதேசம், இந்த ஏசபேலின் உபதேசம், அவருடைய தீர்க்க தரிசனம், கண்ட்ரோல் இல்லாத பெண்கள், அதாவது புருஷனுக்கு அடங்கி இருக்காதவர்கள், கண்ட்ரோல் இல்லாத பயங்கரமாக இருக்கிற பெண்கள், பயங்கரமான பிலேயாமின் உபதேசத்தை கை கொண்டு வாழுகிறவர்கள். பிலேயாமோடு ஆண்டவர் பேசுகிறார், பின்னால் வருது, நீ போகாத என்று அவர் பேசுகிறார். ஆனால் அவன் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போகிறான், நான் போகணும், போட்டுமா போட்டுமா, ஆண்டவர் போன்னு சொல்லிடுறார். அவன் கழுத பேசுது அவனை மதிகேட்டை திருப்புறதுக்கு. அப்படின்னாலும் அவன் வாழ்க்கையில் அவன் தப்பி போயிட்டான். சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல விசுவாசத்துக்காக போராடுகிற ஒரு வாழ்க்கை வேணும். 3 பேரை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. 1, எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர் தங்கள் அவிசுவாசத்தினாலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான கானானை அனுபவிக்காமல் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு விட்டார்கள். தேவன் எத்தனை அற்புதங்களை செய்தார். காதேஸ் பர்னியாவில் வந்து கொஞ்ச தூரம் போனால் கானான் தேசம் வந்திருக்கும். ஆனால் அவர்கள் தவறான காரியங்களை விசுவாசித்தார்கள். தங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை விசுவாசிப்பதை விட அங்கு கண்ட அரக்கர்களையும் பிரச்சனைகளையுமே நம்பி துர்செய்தியை பரப்பிவிட்டார்கள். உன் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் தந்த விசுவாசம், அவர் கொடுத்திருக்கிற மகிமை எவ்வளவு ஆச்சரியமானது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்தி செல்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 2வது, தூதர்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக சங்கிலியினால் கட்டி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தூதர்கள் தேவனோடு கூட இருந்தவர்கள். தூதர்கள் அவங்க இருந்த அட்மாஸ்பியர், ஆராதனையின் அட்மாஸ்பியர், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் திருப்தியாக இல்லாமல் அதை விட மேலே தங்களுடைய எல்லையை விட்டு தாண்டி போன ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். சாத்தான் எப்படி சாத்தான் ஆனா, அவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா வைத்திருந்தார், ஒரு பெரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை விட உயரணும்னு அவன் எண்ணி அவன் கீழே தள்ளப்பட்டான். உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்கலைன்னா இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவர் அவங்கள சும்மா விடலை, அந்தகாரத்தில் அடைச்சி வச்சுக்கிறார், சங்கிலிகளினால் கட்டி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்துக்காக போராடுங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை, ஊழியத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் கொடுத்த இடத்தை விட்டுறாதீங்க. தேவன் உங்களை உயர்த்தினால் மாத்திரம் உயருங்க. நீங்களே உங்களை உயர்த்தி உங்கள் ஸ்தானத்தை மாற்றாதீங்க. அடுத்தபடியாக சோதோம் குமாரா பட்டணத்தார் அந்நிய மாம்சத்தை பின்பற்றி காம விகார பழக்கங்களினால வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழிந்து போனாங்க. அவங்களும் ஆண்டவர் சில கற்பனைகளை கொடுத்துருக்கார். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி இருக்கணும். நீ அதை தவிர உன் காம விகார பழக்கங்கள்னால அசுத்தமாக நீ போய் உன் எல்லையை விட்டு போயிடாத. தேவனுடைய கற்பனைகளெல்லாம் நமக்கு ஒரு எல்லையை நியமிக்குது. அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த கற்பனையை மீறினா நீ எல்லையை விட்டு தாண்டி போயிடுற. அப்படி தாண்டி போனால் ஆக்கினை தீர்ப்பு வரும். உன் வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஆக்கினைக்குள்ளாக நீ மாற்றி விடாதே. இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீ கை கொண்டு உண்மையாக நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள்.
போராடு. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உன்னை விசுவாசத்தை விட்டு விலக்கி உன்னை காமவிகாரத்துக்கு நேராக பொய்யான மாயை பின்பற்றி போகக்கூடிய அளவில் பக்க வழியாய் நுழைந்த ஆட்கள் உங்களை கெடுத்துறாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யூதா பொதுவான நிருபம் 8ஆம் வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது சொப்பனக்காரர்கள் உண்மையாய் தேவனால் கொடுக்கப்பட்ட உண்மையான சொப்பனத்தை பார்க்கறதில்ல. தவறான சொப்பனங்களை பார்த்துக்கிட்டு, பொய்யான சொப்பனங்களை பார்த்துக்கிட்டு, கண்ணில் வர்ற பிம்பங்களெல்லாம் சொப்பனமாக பார்த்துக்கிட்டு, சொப்பனம் அது இதுன்னு சொல்கிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு ஊழியக்காரர் கூட்டத்தில் ஒருத்தர் போய் வர்றவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம், அப்படி நீ இருப்பா, இப்படி நீ இருப்பா, அப்படி செய்வார், உன்னைய ஆண்டவர் உன்னை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகிறார், ஆண்டவர் உன்னை அப்படி செய்ய போகிறார், இப்படி செய்ய போகிறான்னு சும்மா வர்ற ஆட்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது பைபிளில் எப்படி இருக்குதா வர்றவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு? இப்படி சில ஆட்கள் புறப்பட்டுருக்காங்க. அப்படி இந்த நாட்களில் தேவ சன்னிதானத்தில் நம்ம காத்திருக்கணும். தேவன் நம்மோடு வசனத்தை கொண்டு அழகாக தீர்க்கமாய் நம்முடைய காரியங்களை சொல்லுவார். அதுவும் உன் பொண்ணுக்கு எங்கே மாப்பிள்ளை வரும், அல்லாவிட்டா நீ எந்த இடத்துக்கு போகிற டிரெக்ஷன் வராது. உனக்கு பக்தி விருத்தி உண்டாக, உனக்கு எச்சரிப்பு உண்டாக, உனக்கு புத்தி உண்டாக, உன்னை பில்டப் பண்ணுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் இன்றைக்கி ரொம்ப தேவை. கர்த்தரோடு கூட இருக்கணும். இந்த குறி சொல்லுகிற ஆவி இருக்கக்கூடாது. இந்த பிழையாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் அவன் இஷ்டம் போல் பெரிய ஃபேமஸாக மாறணும், கனம் வேணும், அவனுக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் போனதுனால கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகத்தில் அவன் குறி சொல்லுகிறவனாக மாறி பரிதாபமாக செத்தான். கண் திறக்கப்பட்டவன் சொன்னான். கடைசியில் அவன் வாழ்க்கையில் கண் மங்கி போச்சு. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ உங்கள் வாழ்க்கையில் 2 காரியம். ஒன்று, மாம்சம் அசுசிப்படக்கூடாது. உன் மாம்சம் அசுசிப்படக்கூடாது. எந்த விதமான பாவமும் உன் மாம்சத்துக்குள்ளே வாசமாக இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் உன் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை. அதை கண்டுபிடிச்சி அதை அப்புறப்படுத்தி பரிசுத்தமாக வாழணும். உன் மாம்சத்தில் மாம்சம் பலவீனம் உள்ளது தான். உன் வாழ்க்கையில் நீ மாம்சத்தில் சோதிக்கப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. 2வது, கர்த்தத்துவத்தை அசட்டப் பண்ணாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அசட்டப் பண்ணாத. உன் வீட்டில் அதிகாரம் இருக்குது, உன் புருஷன் இல்லாட்ட அப்பா அம்மா அந்த அதிகாரம் வீட்டில் நியமித்து வச்சிருக்கிறார். 2வது அதிகாரம் சபையில் இருக்குது. சபையில் ஆண்டவர் அதிகாரிகளை நியமித்து வச்சிருக்கிறார், கீழ்ப்படியணும். 3வது, சொசைட்டியில் அரசாங்கம் மற்ற அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து போகிற அனுபவம். இதை பண்ணலைன்னு சொன்னால் உன் விசுவாசத்தில் நீ போராடாமல் நீ தவறான காரியங்களுக்குள்ளே போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். மிருகங்களைப் போல வாழ்ந்து விடக்கூடாது. மிருகங்களைப் போல வாழ்வது, மிருகம் தன் இஷ்டப்படி செய்யும், தான் எங்கே போகணுமோ அங்கே போகும். மிருகம் தவறான உறவுகளை கொண்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களிலே மிருகத்தை போல வாழாதபடி விசுவாசத்துக்காக தைரியமாக போராடி விசுவாசத்தை விட்டுறாதபடி, அந்த வாழ்க்கையை விட்டுறாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. 11ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 3 பேரை பற்றி சொல்லியிருக்கிறது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். 3 பேரை பற்றி சொல்லியிருக்கிறது. காயின், பிழையாம், அடுத்தது கோரா. காயினுடைய வழி என்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாகியிருந்து சகோதரனை
கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவனாய் இருந்ததினால் தானே. அப்போ இந்த காயினை போல நீங்கள் இருக்காத. ஒன்று, அவனுக்கு பொறாமை. என்ன பொறாமை? தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருக்குது, தன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று பொறாமையினால தன் சகோதரனை கொன்றான். அவன் ஆதாமினுடைய ஏவாளுடைய மூத்த குமாரன், பொல்லாங்கினால் உண்டாகியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயம் சரியில்லாமல் போய்விட்டது. சாத்தானுக்கு இடம் கொடுத்து தன் சகோதரனை கொன்று அவனுக்கு நான் காவலாளியா என்று கேட்கிற அளவுக்கு கோபம், எரிச்சல், கொலை, வெறி அவனுக்குள்ளே இருந்திருக்குது. அதனால தான் அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஏதோ அவன் ஒரு காய்கறியை கொண்டு வந்துட்டான், அதில் பலி இல்லாமல் இருந்துச்சு, அதனால அங்கீகரிக்கலைங்கிறதில்ல. அவன் சரியில்லை, அவனுக்குள்ள பொறாமை. வாழ்க்கையில் இந்த மாதிரி காயினுடைய வழிகளை பின்பற்றாத. விசுவாசத்தில் தைரியமாக இருந்து போராடி இந்த மாதிரி காரியம் வரக்கூடாது என்று எண்ணி போராடுங்கள். விசுவாசத்துக்காக போராடுங்கள். அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரே விசுவாச வாழ்க்கையை விட்டுறாதீங்க. சில தப்பான உபதேசம், ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டா, நீ என்ன தப்பு செய்தாலும் பரவாயில்ல, உன்னை ஆண்டவர் ரட்சித்துட்டார், அவர் உன்னை முன்னாலேயே குறித்து வச்சிட்டார், அதனால் உன்னை நியமித்து வச்சிட்டார், தைரியமாருன்னு சொல்லி வாழ்க்கையில் ஸ்லாக்காக வாழ்கிறதுக்கு தங்கள் வாழ்க்கை தப்பான உபதேசம் சொல்லி கொடுத்துருவாங்க. காயின் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி தவறாக போயிட்டான். ரெண்டாவது, கோரா எதிர்த்து பேசின பாவம். மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கோரா தனக்கு ஏன் வரல அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஊழிய எல்லைகளை நியமிச்சிருப்பார். ஆண்டவர் சிலரை உலகமெங்கிலும் எடுத்து பயன்படுத்துவார். சிலர் ஒரு சின்ன கிராமத்தில் கொடுத்துருப்பார். எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தால் எவ்வளோ இடத்துக்கு போனான்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ உண்மையாக செய்தியா, கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருந்தியான்னு கேட்பார். அவ்வளோதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம். ஆனால் எதிர்த்து பேசாத. மேலே உள்ள ஊழியர்களுக்கு எதிர்த்து பேசாத. மேலே உள்ள ஊழியக்காரர்களை மதித்து நட. எந்த ஊழியக்காரர்களையும் மதித்து அவங்கள கனம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பிழையாமினுடைய வழியில் மாத்திரம் போயிடாத. அவன் தப்பான உபதேசத்தை சொல்லி கொடுத்து அதை வெளியே தெரியாதபடியே அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மேலே கோபம் உண்டாக்குறதுக்கு, அவனை ஆசீர்வதிக்கிறது தான் தேவ பிரியமன் நல்லா தெரிந்து பல முறை வேத வாக்கியங்களை நல்லா எடுத்துரைத்தவன் தான். ஆனால் பண ஆசை அவனுக்குள்ளே இருந்துச்சு. இந்த பண ஆசை மாத்திரம் லேசில் போகாது. அது அறிக்கை செய்து அது ஒன்று விட்டு போகணும். அதனால் உன் வாழ்க்கையில் பின்னால் நீங்கள் பார்க்குறீங்க, இப்படிப்பட்ட விசுவாசமான அந்த வாழ்க்கையை விட்டவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, தண்ணீர் இல்லாத மேகம், வேரற்று போன மரம், செத்து போன மரம். மூணாவது, கடல் அலைகள், வெறும் நுரைகளை தள்ளுகிற கடல் அலையாக இருக்காது. அடுத்தவங்களை பற்றியே பேசி நுரைகளை தள்ளுகிற கடலாராத. தண்ணீரற்ற மேகமாக காற்றில் அடியுண்டு ஓடுகிற பல நேரத்தில் சில ஆட்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வருஷம் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கோம். புதுசாக ஏதாவது உபதேசம் கேட்டால் அதையே அடிக்கிறது. பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதை மாற்றிடுறது. மேகம், தண்ணீரற்ற மேகம். வாழ்க்கையில் 2 தரம் செத்து வேறற்று போன மரம், கனியே கொடுக்காத மரத்தை போல உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இப்படியெல்லாம் வாழ்கிற இந்த ஆட்கள் அன்பின் விருந்துகளில் அவர்கள் கலந்து கொண்டு மெதுவாக தங்களுடைய தவறான போதனைகளை இறக்கிடுவாங்க. அது எதுக்கு ஒப்பனைன்னு சொன்னால், பெரிய ஷிப்பு அழகாக போயிட்டுருக்குது, தண்ணிக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற அந்த ஐஸ்பர்க், அந்த பனிக்கட்டிகள் கப்பலையே உடைச்சிரும்.
இப்படி தான் தவறான உபதேசங்களை கடைசி நாட்களில் கொண்டு வந்து விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறதுக்கு ஜனங்களை போதிப்பாங்க. இவங்க அன்பின் விருந்துகளில் கலந்து கொள்வாங்க. ஆனால் அவங்களோ தவறான வாழ்க்கைக்குள்ளே இருந்து அநேகருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க. சத்துரு கொண்டு வருகிற இந்த பொல்லாத தவறான கருத்துக்கள், உபதேசங்கள் வாழ்க்கையை மாற்றி கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு நல்ல விளக்குகளாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் முறுமுறுக்கிறவங்களாக இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுக்கிற ஆட்கள் கடைசி காலத்தில் அவர்கள் தோன்றுவார்கள். பரியாசக்காரராக இருப்பாங்க, முறுமுறுப்பாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு மாறி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அற்புதமாய் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்தா மேன்மையாக வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவக்கரம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து ஒரு எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வருவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராட உதவி செய்யும். பக்க வழியாய் வந்த மக்கள் எங்களை இழுத்து கொள்ளாதபடி எல்லா விசுவாச மக்களையும் பாதுகாத்தள்ளும். சரியான போதனைகளை ஆண்டவர் சபைகள் கற்றுக்கொண்டு எழுப்புதலுக்கு வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் நல்லவர், இதுவரைக்கும் கைவிடாத தேவன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வாரும், ஒரு எழுப்புதலை தாரும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதித்து உணர்த்தியறலும். தங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு தவறாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். தேவன் தாமே அவர்களுக்கு தைரியமாய் போராடுகிற ஒரு அனுபவத்தை தாரும். பக்க வழியாய் நுழைகிற மக்களை, கிருபையை காமவிகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி போடுகிற மக்களாயிராதபடி காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்தும் சத்திய வசனங்களை குறித்தும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சத்தியம் டிவிக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.